ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய அனுகூலமான அளவில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. குரோதி வருட தமிழ் புத்தாண்டு. தந்திரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இலகுவாகவே அமையும். ஏமாற்றமே இல்லாத மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் முத்தாய்மான சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த வருஷம் முழுவதும் அடுத்தடுத்து இருந்துகிட்டு இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். வணக்கம் சார். ஸோ நம்மளோட போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கான பலன்கள் 2024 தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க. ரிஷப ராசினியர்கள் எங்களுக்கு எப்போ சொல்வீங்க அப்படின்னு ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய அனுகூலமான அளவில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. குரோதி வருட தமிழ் புத்தாண்டு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளில் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல இந்திர யோகம். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட தந்திரமான வகையில் மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடியது. தந்திரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இலகுவாகவே அமையும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதிர்பாராத அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நாற்காலி கனவுகள் நனவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அரசியலுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு வகையில் உங்களை சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி அதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த 2024 தமிழ் புத்தாண்டு, அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுக்கும். எதனால் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது முதல் தரமான யோகங்களையும் ஏமாற்றமே இல்லாத மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் முத்தாய்மான சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த வருஷம் முழுவதும் அடுத்தடுத்து இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சுக்கிர பகவான் நல்லா இருந்தது அப்படின்னா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம். ஒருவர் சாதாரணமாக வெள்ளையும் சொல்லையுமா ஆடம்பரமாக இருந்தார்னு வைங்களே, அவருக்கு ஏதோ சுக்கிரதசை அடிக்கும்னு சொல்லி நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிரதசை உங்களுடைய ராசி அதிபதியாகவே சுக்கிர பகவான் இருந்து அந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடியது, உண்மையான நன்மைகள் கிடைக்கக்கூடியது. குறிப்பாக பெண்களுக்கு கடந்த காலங்களில் ஒழுக்கம் இருந்து நேர்மை இருந்து திறமை இருந்து கூட தேவையில்லாத பொல்லாப்புக்கு ஆளான பெண்கள் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய அதிகாரத்தோடு மிகப்பெரிய ஆணவத்தோடு மிகப்பெரிய அதிசயமான முன்னேற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையப் போகுது. ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடியது, ஆண்களுக்கு மேலே வெகுமானம் கிடைக்கக்கூடியது. பெண்கள் பெயரில் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் இந்த ஆண்டு முழுவதுமே. அதே மாதிரி ஜீவன ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே ஜீவனம் அப்படிங்கிறது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மிக மிக முக்கியமானதாக இருந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த வகையில் ஜீவனம், உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடியது. இன்னும் ஒரு சில பேர் உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்தால் கூட உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியது. இவ்வளவு திறமை இருக்குது, இவ்வளவு பொறுமை இருக்குது, இவ்வளவு அறிவு இருக்குது, கடுமையான உழைப்பு இருக்குது. நாமே அடுத்த இடத்துல உத்தியோகம் செய்யணும், ஏன் கை கட்டி வேலை பார்க்கணும், இதை வச்சு நாம் சொந்தமாக தொழில் பண்ணலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணங்களும் ஆசைகளும் அதற்கான முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய ஆண்டாக தமிழ் குரோதி வருட இந்த புத்தாண்டு அமைய போகுது ரிஷபராசிக்கு. அதே மாதிரி திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண வயசு வந்துருச்சு, திருமண வயசை கடந்துருச்சு, சரியான வரன் வந்துருச்சு, சரியான குடும்பம் அமைஞ்சது, சரியான பெண் அமைஞ்சது, இன்னும் பெண்ணோ பையனோ திருமணத்துக்கு சம்மதிக்கலை அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய பெண் அல்லது பையன் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அந்த செவ்வாயோடு சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால உள்நாட்டில் உத்தியோகம் அப்படிங்கிறத விட வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெகுமதியான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் உள்ளூரில் தொழில் செய்கிறவங்க, உள்நாட்டில் தொழில் செய்கிறவங்க, உலகம் முழுவதும் தொழில் செய்யக்கூடிய ஒரு உதவி கிடைக்கக்கூடியது, அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் கிடைக்கக்கூடியது, அதற்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய யதார்த்தமான சூழல்களும் பதார்த்தமாகவே அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தாண்டு ஆரம்பத்தில் பஞ்சமஸ்தானத்தில் கேது
கேது பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே உலகத்தில் எவ்வளவுதான் காசு, எவ்வளவுதான் பணம், எவ்வளவுதான் அதிகாரம், எவ்வளவுதான் ஆள்பலம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் எல்லாமே எல்லா நேரத்துக்கும் உதவாது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த புத்தாண்டில் ரிஷபராசிக்கு அமைய போகுது. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் நஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் அதிர்ஷ்டம் வந்தாலும் அனைத்தும் நாம தான் அதை உருவாக்கக்கூடியது, நாம தான் அதை அனுபவிக்கக்கூடியது. நாம் எல்லா நேரங்களிலும் கட்டுக்கோப்பாக கட்டுக்கட்டாக பணம் வந்த நேரத்தில் கூட கட்டுக்கோப்பான செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை புத்திமதியாக கூறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைய போகுது. பொதுவாகவே ராசி அதிபதி சுக்கிர பகவான் அளவுக்கு மீறிய உச்சம் பெற்று, அதாவது உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் இருக்கிறது ஒரு யோகம். அந்த சுக்கிர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறது இன்னொரு யோகம். அதே புத சுக்கிர யோகத்தோடு ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால, அதாவது கட்டுக்கட்டாக பணம் சம்பாரித்து திட்டு திட்டாக காணிக்க போடக்கூடிய அளவுக்கு ஆன்மீக ரீதியான வகையில் அளப்பரிய சாதனைகள் செய்யக்கூடிய பாக்கியங்களையும் இந்த 2024 தமிழ் புத்தாண்டு, அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசிக்கு அடுத்தடுத்து கொடுக்கும். சூப்பர் சார். ஸோ இந்த வருடம் ரிஷபராசிக்கு முன்னேற்றமும் சந்தோஷமும் பொங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா நல்லா இருக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும்? பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை நாளில் உடுத்தக்கூடிய உடைகள் வெண்மை நிறத்தில் உடை உடுத்துவது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் ஆக்ரோஷமான தெய்வம் அப்படிங்கிறத விட அமைதியான தெய்வம், ஆக்ரோஷமான தெய்வம் அப்படிங்கிறது காளி, பத்திரகாளி, துர்க்கையம்மன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆக்ரோஷமான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காளி, வன பத்திரகாளி, அதே மாதிரி துர்க்கையம்மன், இந்த மாதிரியான தெய்வங்களை சொல்லலாம். அதுவே அமைதியான தெய்வம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், கருமாரி அம்மன், இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக உன்னதமாக இருந்துகிட்டு இருக்கும். ஓகே சார். ஸோ 2024 தமிழ் புத்தாண்டு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.